நீட்டி படுக்க கூட முடியாத அளவில் வீடு, சேரும் சகதியுமான வாசல், இருள் சூழ்ந்த குடியிருப்பு, டார்ச் லைட் வெளிச்சத்தில் படிக்கும் குழந்தைகள் என இருள் சூழ்ந்த இருளர் இன மக்களின் வாழ்க்கைதான் இது. இந்த பகுதி இருப்பது எங்கோ மலை உச்சியில் இல்லை. திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூரை அடுத்த மாரியாக்குளம் என்ற பகுதிதான் இது. சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருளரின மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது சுமார் 20 குடும்பங்களில் 70ற்கு மேற்பட்டோர் வசிக்கின்றனர். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் ஓடை குடிசையில் வசிக்கும் இந்த மக்களுக்கு மின்சார வசதியும் வழங்கப்படவில்லை. தற்போது தமிழ்நாடு முழுவதிலும் பெய்த மழையில் அனைத்து வசதிகளும் கொண்ட வீடுகளில் கூட மக்கள் வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் இந்த மழையில் இவர்கள் குடியிருக்கும் வீட்டையும் அந்த பகுதியையும் பார்ப்போர் கண்களை கலங்க வைக்கும் விதமாக உள்ளது. மழை காரணமாக 2-3 நாட்கள் மின்சாரம் நிறுத்தப்பட்டாலே மிகவும் சிரமமாக இருப்பதாக மக்கள் கூறும் நிலையில் 20 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் இம்மக்களின் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத துயரமாக உள்ளது. கரிமூட்டம் போட்டு பிழைப்பு நடத்தும் இந்த இருளர் இன மக்கள் மழைக்காலம் என்பதால் கரிமூட்டம் போட முடியாத சூழல் நிலவுவதாகவும் தினமும் சாப்பிடுவதே போராட்டமாகி போனதாகவும் வேதனை தெரிவித்தனர். இது குறித்து பேசிய அப்பகுதி மக்களில் ஒருவரான சுரேஷ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு என எதுவுமே தங்களுக்கு இல்லை என கூறிய அவர், பட்டா வழங்க கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லை என வேதனையோடு கூறினார். எங்களுக்கு நாங்களும் அரசாங்கத்துல எவ்வளவு ஒரு கோரிக்கையா போய் வச்சு கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லை. இன்னும் என்ன ஏதுன்னு எடுத்துக்கிட்டையும் பார்க்கல. எங்களுக்கு இந்த எங்களுக்கு இருப்பு இடமும் எங்களுக்கு நல்ல ஒரு வழியும் காட்டி விட்டாங்கன்னாக்கா அரசாங்கம் அதே எங்களுக்கு போருங்கிற மாதிரி எங்களுக்கு வீட்டுமான பட்டா கொடுத்து கூட எங்களுக்கு இடம் கொடுத்தாலே அதே போரும் இருக்கோம் சார். மின்சார வசதி இல்லாததால் பிள்ளைகள் இரவில் படிக்க முடிவதில்லை என கூறிய ரேவதி என்ற பெண், குழந்தைகள் பள்ளி செல்ல பேருந்தை கூட நிறுத்துவது இல்லை என கூறினார். இந்த மழைக்காலத்தில் எல்லாவிதமான சிரமத்திற்கும் உள்ளாவதாக கூறிய அவர், இரவில் வீட்டிற்கு உள்ளேயும் மழைநீர் வருவதால் சரியாக தூங்கவோ சமைக்கவோ முடிவதில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்தார். எங்களுக்கு ரொம்ப மழை பெய்யறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, வெளியவும் வர முடியல, சாப்பாடு ஆக்கி சாப்பிட கூட எங்களால முடியலைங்க சார். விரவும் பொறுக்க முடியலைங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி வருது சார் மழை பெஞ்சா. பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பவும் முடியலைங்க சார். கை குழந்தையை வைத்துக் கொண்டு எங்கும் போக முடியாமல் சிரமப்படுவதாக கூறிய மற்றொரு பெண்ணான கவிதா, கர்ப்பிணியாக இருந்த போதும் வெகு தூரம் நடந்து சென்றுதான் குடி தண்ணீர் தூக்க வேண்டியுள்ளதாகவும் மருத்துவமனைக்கும் நடந்தே செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாகவும் கூறினார். எதுக்குமே போக முடியல சார். மாசமா இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நடந்துதான் போகணும். மழை பெஞ்சாலும் வெளியே வர முடியல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். ஒரு லைட்டு வெளிச்சம் இல்லை. ஒரு பிள்ளைங்க விளையாடணும்னா எந்த வசதியும் இல்லை சார். தண்ணி வசதி இல்லை. நாங்கள் மாசமா இருந்தாலும் நடந்து போய் தான் தூக்கிட்டு வரணும். இவ்வளவு சிரமங்களோடு வாழும் இந்த மொத்த இருளர் இன மக்களின் கோரிக்கை எல்லாம் தங்களுக்கு பட்டாவுடன் கூடிய இலவச வீடு வழங்க வேண்டும், மின்சார வசதி, குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகள் வேண்டும், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் உள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.